வணக்கம். இன்னைக்கு நாம ஓஷோவோட சிந்தனைகள்ல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். அதுதான் புத், அதாவது அறிவுன்னு சொல்லலாம். ஆனா இது வெறும் புத்திசாலித்தனம் இல்ல, அதுக்கு மேல. அறிவு பாதை, ஞானத்திற்கான திறவுகோல்ங்கிற அந்த புத்தகத்திலிருந்து சில பகுதிகளை வச்சு ஓஷோ இதை எப்படி விளக்குறாருன்னு பார்க்கலாம். உங்களுக்காகவே. யா முக்கியமான கருத்துக்களை எடுத்திருக்கோம். இந்த உரையாடல்ல அறிவுக்கும் சரணடைதலுக்கும் என்ன தொடர்பு, அப்புறம் விழிப்புணர்வு, பயம் மாதிரியான உணர்வுகள் இதெல்லாம் எப்படி கையாள்றது, நிகழ்காலத்துல வாழ்றதோட முக்கியத்துவம் இத பத்தின ஓஷோவோட பார்வைகளை தெளிவுபடுத்தணுங்கிறது தான் நோக்கம். சரி, ஆரம்பிக்கலாமா? முதலே ஒரு கேள்வி வருது மனசுல. ஞானம் அடையறதுக்கு புத்திசாலித்தனம் மட்டும் போதுமா இல்ல சரணடைதல் அவசியமா? ஓஷோ என்ன சொல்லுவாருன்னு நினைக்கிறீங்க? ஓஷோவோட பார்வை கொஞ்சம் வித்தியாசமானது. அவரு சொல்றாரு, ஞானத்துக்கு சரணடைதல் நிச்சயமா அவசியம். ஆனா, அந்த சரணடைதல் இருக்கு இல்லையா? அதுவே ஒரு உயர்ந்த அறிவு மூலமா தான் சாத்தியமாகும்னு சொல்றாரு. அதாவது, நாம சரணடையணுங்கிற அவசியத்த உணர்றதே அறிவோட உச்சக்கட்டம். அந்த புரிதல் வந்துட்டா போதும், அறிவு தானாவே சரணடைஞ்சிடுங்கிறாரு. ஓ! அப்படியா? இதுல ஒரு சின்ன முரண்பாடு மாரி தெரியல. ஏன்னா, அப்போ புத்தர எடுத்துக்கிட்டா, அவரோட பாதை அறிவின் பாதைன்னு தானே சொல்றோம். புத்துங்கிற வார்த்தையிலிருந்து தானே புத்தா, போதி, அதாவது விழிப்புணர்வு இதெல்லாம் வருது. ஆமா, நீங்க சொல்றது கரெக்ட். புத்தரோட பாதை அறிவின் பாதை தான். ஆனா அந்த புத்துங்கிற வார்த்தைக்கு ஓஷோ பல அர்த்தங்கள், பல பரிமாணங்கள் இருக்குன்னு சொல்றாரு. அத நாம வெறும் இன்டெலிஜென்ஸ்னு மட்டும் சுருக்கிட முடியாது. குறைஞ்சது ஒரு 5 முக்கியமான அர்த்தங்கள் சொல்றாரு. அத நாம புரிஞ்சுக்கிட்டோம்னா, நீங்க கேட்ட கேள்விக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். அப்படியா? ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கே. ஓஷோ சொல்ற அந்த 5 அர்த்தங்களையும் ஒண்ணொண்ணா பார்க்கலாமா? முதல்ல என்ன சொல்றாரு? முதல்ல விழித்தெழுதல், அதாவது டு அவேக். நம்ம சாதாரணமா கண்ண முழிச்சிட்டு இருந்தா விழிச்சிட்டு இருக்கோம்னு நினைக்கிறோம். ஆனா ஓஷோ சொல்றாரு, நம்ம மனசு கடந்த கால நினைவுகள்லயும் எதிர்கால கற்பனைகள்லயும் ஓடிட்டே இருக்கு. ஒரு மாதிரி கனவுலகத்துல, தூக்கத்துல தான் நாம இருக்கிறோம். கண்கள் வேணும்னா தொறந்திருக்கலாம், ஆனா அகம் விழிக்கல. இப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு வீட திடீர்னு தீ பிடிச்சா, அந்த ஒரு கணத்துல வேற எந்த சிந்தனையும் இல்லாம முழு கவனத்தோட அந்த கணத்துல மட்டும் இருப்போம் இல்லையா? அந்த மாரி ஒரு விழிப்புணர்வு, ஒரு அக்யூட் அவேர்னஸ் ஒவ்வொரு கணமும் தேவைங்கிறாரு. இதுதான் மனசோட மாயையான தூக்கத்துக்கு எதிரான முதப்படி. ஓ! அந்த தீப்பிடிக்குன உதாரணம். ஆமா. நல்லா புரிய வைக்குது. நாம பெரும்பாலும் ஒண்ணு கடந்த காலத்துல இல்ல எதிர்காலத்துல தான் இருக்கோம். நிகழ்கணத்த மிஸ் பண்ணிடுறோம். சரி. 2வது அர்த்தம் என்ன? 2வது, அடையாளம் காணுதல், டு ரெகக்னைஸ். அதாவது எது பொய், எது உண்மைன்னு பிரிச்சு பார்க்கறது. உண்மைய தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல நம்மளோட தப்பான நம்பிக்கைகள், பாரபட்சங்கள், முன்முடிவுகள் இதெல்லாம் அடையாளம் கண்டு அதை ஓரம் கட்டணும். ஓஷோ அழகா சொல்வாரு, உன்னை நம்புறதும் சரி, நம்பாம இருக்கிறதும் சரி, ரெண்டுமே உண்மைய நேரா பார்க்க விடாது. ரெண்டுமே ஒரு திரை மாதிரி தான். கண்ண மறைச்சுடும். ஆமாமா. இதுக்கு முல்லா நஸ்ருதீன் கதை ஒண்ணு சொல்லுவாரே. கம்யூனிஸ்டான கதை. அதேதான். முல்லா கம்யூனிஸ்ட் ஆயிட்டேன்னு சொன்னதும் ஓஷோ கேக்குறாரு, சரி அப்போ கடவுள பத்தி என்ன நினைக்கிறீங்க? முல்லா உடனே சொல்றாரு, கடவுள்லாம் இல்லவே இல்ல. ஆனா முகமது தான் ஒரே தீர்க்கதரிசி. இது கேட்க வேடிக்கையா இருந்தாலும் நம்ம பழைய நம்பிக்கைகளை எவ்வளவு ஆழமா பதிஞ்சிருக்குன்னு காட்டுது. உண்மைய தெரிஞ்சுக்க விரும்புற ஒருத்தர் எதையும் நம்பவும் மாட்டார், நம்பாம இருக்கவும் மாட்டார். எப்படி இருக்கணும்னா, ஒரு கண்ணாடி மாதிரி. எந்த முன்முடிவும் இல்லாம இருக்கிறத அப்படியே பார்க்க தயாரா இருக்கணும். இதுதான் புத்தோட 2வது அம்சம். கண்ணாடி மாதிரி சார்பில்லாம பாக்குற திறன். ரொம்ப அருமை. சரி, ஓஷோ சொல்ற 3வது கருத்து என்ன? 3வது, அறிதல் அல்லது புரிந்து கொள்ளுதல். டு நோ அல்லது அண்டர்ஸ்டாண்ட். இது வெறும் தகவல்களை சேகரிக்கிற நாலேஜ் இல்ல. இது நோயிங், அதாவது அறிந்து கொள்ளும் திறனை வளர்க்கிறது. ஓஷோ சொல்ற மாதிரி, சில சமயம் படிக்காதவங்க கூட படிச்சவங்களை விட ரொம்ப புத்திசாலியா இருப்பாங்க. ஏன்னா அவங்க புத்தக அறிவை சார்ந்தில்லாம அவங்களோட உள்ளுணர்வ, நேரடி அறிவை பயன்படுத்துறாங்க. இதுக்கு கூட ஒரு கதை சொல்லுவாரு. அந்த டின் கேனை திறக்கிறத பத்தி. ஒரு வேலைக்காரர். ஆமா, ஆமா. ஒரு பணக்கார அம்மாவுக்கு பல்லட்டின்னு எப்படி தொறக்கறதுன்னு தெரியல. சமையல் புத்தகத்த பாக்க ஓடுறாங்க. அவங்க திரும்பி வரதுக்குள்ள படிக்க தெரியாத அந்த வேலைக்காரர் அவரோட புத்திய யூஸ் பண்ணி அத தொறந்துடுறாரு. எப்படிடா திறந்தன்னு கேட்டா அவரு சொல்றாரு, அம்மா படிக்க தெரியாதப்போ மூளை தானேம்மா யூஸ் பண்ணணும்னு. இதுதான் நேரடி அறிதல். நோயிங்.
தகவல்களை நம்பாம சுயமா அறியும் திறன். ஆஹா. இது நிஜமாவே நாம பார்க்குற விஷயம்தான். இந்த புரிதலுங்கிறத குறிப்பா பயம், கோபம் மாதிரி உணர்வுகள் விஷயத்துல எப்படி பார்க்கலாம்? கொஞ்சம் விளக்க முடியுமா? இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். பயம், கோபம்னு நமக்குள்ள சில உணர்வுகள் வரும்போது நாம பொதுவா அதை தவிர்க்க பார்ப்போம், இல்ல அடக்க பார்ப்போம். ஆனா ஓஷோ சொல்றாரு, அதை தவிர்க்காதீங்க, அதுக்குள்ள ஆழமா போங்க, அது என்னன்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. பயத்துக்குள்ள ஆழமா போனா அங்க அன்பை கண்டுபிடிக்கலாம், கோபத்துக்குள்ள ஊடுருவி போனா கருணைய பார்க்கலாங்கிறாரு. ஒவ்வொரு நெகட்டிவ் உணர்வுக்குள்ளயும் ஒரு பாசிட்டிவ் புதையல் ஒளிஞ்சிருக்கு. அதை எதிர்கொண்டு புரிஞ்சுக்கிறது தான் உண்மையான அறிதல், அண்டர்ஸ்டாண்டிங். இது விடுதலைக்கு வழிகாட்டும். பிரகீத், வித்யான சீடர்கள் சூத்திரங்களை பத்தி பேசும்போது பயந்ததை ஓஷோ சுட்டி காட்டுவார். அந்த பயத்துக்குள்ள போங்கன்னு சொல்வார். அதை தவிர்த்தோனா நம்மளோட ஒரு பகுதியை நாமே நிராகரிக்கிறோம்னு அர்த்தம். எதிர்மறைக்குள்ள நேர்மறையா கேட்கவே ரொம்ப வித்தியாசமா இருக்கு, நம்பிக்கையாவும் இருக்கு. சரி, 4வதா புத் எதை குறிக்குது? 4வது ஒளி அடைதல் அல்லது ஒளியேற்றுதல். டு பி என்லைட்டன்ட் அல்லது என்லைட்டன். முதல்ல அறியாமைங்கிற இருட்ட போக்கி தனக்குள்ள ஒளிய பெறது. அப்புறம் அந்த ஒளிய மத்தவங்களுக்கும் ஒரு வழிகாட்டியாய் ஏத்துறது. ஓஷோ சொல்றாரு, மனுஷன் எவரெஸ்ட் பாக்குறான், பசிபிக் ஆழத்தை பாக்குறான், நிலாவுக்கு போறான், செவ்வாய்க்கு போக பாக்குறான். ஆனா தனக்குள்ளேயே இருக்கிற அந்த பிரபஞ்சத்தை ஆராய மறந்துடுறான். நிலவுல காலடி வச்ச மனுஷன் இன்னும் தனக்குள்ள காலடி வைக்கல. ஒருவேளை உள்ள போக பயந்துதான் வெளியே தேடுறானோ? தன்னை அறியற அந்த உள்முக பயணம்தான் ரொம்ப முக்கியம். தன்னை அறிஞ்சவன் எங்க போனாலும் அவனோட ஆனந்தமும் அமைதியும் கூடவே போகும். உண்மைதான். உள்ள பார்க்கறது தான் முக்கியம். சரி, 5வது கடைசி அர்த்தம் என்ன? 5வது ஆழமறிதல் அல்லது ஊடுருவுதல். டு fathom, டு penetrate. தனக்குள்ள இருக்கிற ஆழத்தை அறியறது, நம்ம மனசுக்குள்ள இருக்கிற தடைகளை தாண்டி உள்ளத்தோட மையத்துக்கு போறது. ஓஷோ சொல்றாரு, பாலுணர்வுங்கிறது கூட ஒரு வகையில மத்தவங்கள ஊடுருவி அறியற ஒரு முயற்சி தான். ஆனா உண்மையான ஊடுருவல் தனக்குள்ளேயே நிகழணும். நமக்குள்ளேயே ஆண் தன்மையும் இருக்கு, பெண் தன்மையும் இருக்கு. இந்த உள் ஆண் உள் பெண்ண ஊடுருவி போய் இணையும் போது ஒரு முழுமை பிறக்குது. அதுதான் விடுதலை, அதுதான் நிர்வாணம். நாம இப்ப பேசிட்டு இருக்கிற இந்த சூத்திரத்துக்கு இதய சூத்திரம்னு பேர் வந்ததோட காரணம் கூட இதுவா இருக்கலாம். இதயத்தை, உள்ளத்தோட ஆழத்தை ஊடுருவி அறியறது. அப்பா, அப்போ புத்துனா விழித்தழல், அடையாளம் காணல், புரிதல், ஒளியடைதல், ஊடுருவுதல்னு இவ்வளவு விஷயங்கள் இருக்கா? இது வெறும் மூளை வேலை மட்டும் இல்ல போல இருக்கே. அப்போ ஒஷோவோட பார்வையில இந்த அறிவே கடைசியானது இல்லையா? இதுவும் ஒரு கருவி மாதிரி தானா? மிக சரியா சொன்னீங்க. புத்தர் எடுத்தாலும் சரி, அவரோட பாதை அறிவின் வழியா போனாலும் அது அறிவையும் தாண்டி போகுது. அறிவை வச்சு எவ்வளோ தூரம் போக முடியுமோ அவ்வளோ தூரம் போகணும், அதோட உச்சத்துக்கு போகணும். ஆனா அதோட தேவை முடிஞ்சதும் அதையும் விட்டுடணும். எப்படி ஒரு கால்ல முள் குத்திட்டா அதை எடுக்க இன்னொரு முள்ளை யூஸ் பண்ணுவோம். முள்ளை எடுத்த பின்னாடி குத்துன முள்ளையும் தூக்கி போடுவோம், எடுக்க உதுன முள்ளையும் தூக்கி போட்டுடுவோம் இல்லையா? இல்ல ஒரு வியாதி வந்தா மருந்து சாப்பிடுறோம், வியாதி குணமாயிட்டா அந்த மருந்தையும் தூக்கி எரிஞ்சிடுறோம். வியாதியில இருந்து மட்டும் இல்ல, மருந்துல இருந்தும் விடுதலை வேணும். அது மாதிரிதான் அறிவை முழுசா பயன்படுத்துங்க, ஆனா அதோட உச்சத்தை அடைஞ்சதும் அதையும் தாண்டி போங்க. அதுதான் முழுமையான விடுதலைங்கிறாரு. அருமையான விளக்கம். அந்த முள் உதாரணம், மருந்து உதாரணம்லாம் நல்லா புரிய வைக்குது. சரி, இப்போ ஓஷோ கிட்ட கேட்ட சில இன்ட்ரெஸ்டிங்கான கேள்விகளையும் அதுக்கு அவர் சொன்ன பதில்களையும் கொஞ்சம் பார்க்கலாமா? இது நாம பேசின விஷயங்களோட இன்னும் கனெக்ட் பண்ணி பார்க்க உதவும். முதல்ல ஒருத்தர் கேட்டாரு, நான் நரகத்திற்கு போக வேண்டுமா அப்படின்னு. அதுக்கு அவர் என்ன சொன்னார்? நினைக்கிறது இதுதான் நரகம். மனுஷனோட இந்த அழிவு மனப்பான்மை தான் இந்த பூமியையே நரகமா மாத்துது. இதுக்கு ஒரு கதை சொல்வார். 2வது உலக போருக்கு பின்னால கடவுள் ரஷ்யா, அமெரிக்கா, இங்கிலாந்து பிரதிநிதிகளை கூப்பிட்டு போதும் அழிச்சது, என்ன வரம் வேணும்னாலும் கேளுங்க தர்றேன்னு சொன்னாராம். ரஷ்யர் சொன்னாராம், அமெரிக்காவை அழிச்சிடுங்கன்னு. அமெரிக்கரோ ரஷ்யாவை உலக மேப்ல இருந்து எடுத்துடுங்கன்னாராம். கடவுள் பாவம் திகைச்சு போய் இங்கிலாந்து ஆள்கிட்ட கேட்க அவர் சொன்னாராம், எங்களுக்கு தனியா ஆசை எதுவும் இல்ல, இவங்க 2 பேரோட ஆசையும் ஒரே நேரத்துல நிறைவேத்துங்க, அது போதும் அப்படின்னாராம். இந்த மனநிலை தான் நரகம். இதுல இருந்து விடுபட்டு கொஞ்சம் படைப்பாற்றலோட விழிப்பா வாழ்ந்தா சொர்க்கம் இங்கேயே இருக்கு, நாம கடவுளோட கையில ஒரு புல்லாங்குழல் மாதிரி மாறலாங்கிறார். ஆஹா,
அந்த கதை மனித மனசோட விசித்திரத்தை அப்படியே காட்டுது. சரி, அடுத்த கேள்வி. ஒரு பெண் கேட்டிருக்காங்க, ஒரு ஆணுக்கு சரணடைகிறது எனக்கு ஏன் ரொம்ப கஷ்டமா இருக்கே? அதுக்கு ஓஷோ, சரணடைய முடியலையா? அப்ப சரணடையாதீங்க. உங்கள நீங்களே கட்டாயப்படுத்திக்காதீங்கன்னு சிம்பிளா சொல்லிட்டாரு. சரணடைதல்ங்கிறது அன்பிலிருந்து ரொம்ப இயல்பா வரணும். வற்புறுத்தி கொண்டு வர முடியாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வளர்ச்சி நிலையில இருக்கலாம். முதல்ல தன்னை நேசிக்கிறது, அப்புறம் தன்ன மாதிரி இருக்கிறவங்கள நேசிக்கிறது, அப்புறம் எதிர்பாலினத்தவரை நேசிக்கிறது, அப்புறம் பாலுணர்வற்ற நிலைன்னு. நீங்க எந்த நிலையில இருக்கீங்களோ அந்த நிலையில முழுமையா அன்போட இருங்க. அடுத்த கட்டம் தானா வரும். வற்புறுத்தாதீங்க, ரொம்ப ரிலாக்ஸ்டா இருங்கங்கிறது தான் அவரோட கருத்து. ரொம்ப நிதானமான, அழுத்தமே இல்லாத ஒரு அணுகுமுறை இது. சரி, கடைசியா ஒரு கேள்வி. நான் ஏன் சந்நியாசம் ஏத்துக்கணும்? ஓஷோ அதுக்கு சொன்ன பதில், ஏன்னா நாளைக்கு நீங்க இல்லாமலே போகலாம். சந்நியாசங்கிறது வாழ்க்கைய தள்ளி போடாம இந்த நிகழ்கணத்தை, இந்த ஒரு கணத்தை முழுசா தீவிரமா வாழ்றதுக்கான ஒரு முடிவு, ஒரு கமிட்மெண்ட். வாழ்க்கை எப்ப வேணாலும் முடிஞ்சிடலாம். அதுக்கு ஒரு கதை சொல்வாரு. ஒரு கணவன் மனைவி மேல சந்தேகப்பட்டு வீட்டுக்கு வர்றான். அலமாரி, கட்டில் கீழெல்லாம் தேடுறான். அப்போ ஜன்னல் வழியா ஒரு பையன் ஒரு சிகப்பு கார்ல ஏறி போறத பார்த்து அவன்தான் மனைவியோட ஆளுன்னு நினைச்சு வீட்ல இருந்த பெரிய ஃப்ரிட்ஜ கஷ்டப்பட்டு தூக்கி ஜன்னல் வழியா அவன் மேல தள்ளி விட்டுடுறான். அவன் கார் நசுங்கி செத்து போறான். இந்த அதிர்ச்சியிலையும் இவ்ளோ வெயிட்ட தூக்குனதுலயும் கணவனுக்கும் ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போறான். சொர்க்கத்துல விசாரணை. பையன் சொல்றான் ஃப்ரிட்ஜ் விழுந்து செத்தேன். கணவன் சொல்றான் ஃப்ரிட்ஜ தள்ளும்போது ஹார்ட் அட்டாக்ல செத்தேன். மூணாவதா ஒருத்தர் வராரு. அவர்கிட்ட எப்படி செத்தீங்கன்னு கேட்டா அவர் சொல்றாரு, எனக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க, நான் அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருந்தேன். வாழ்க்கை இப்படி கணிக்கவே முடியாதது. அதனால இந்த கணத்தை தீவிரமா வாழணுங்கிற ஒரு சிக்னல், ஒரு குறியீடு தான் சந்நியாசம்ங்கிறார் ஓஷோ. அப்போ இந்த மொத்த உரையாடல்ல இருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டியது, ஓஷோ சொல்ற புத் அல்லது அறிவுங்கிறது வெறும் இன்டலெக்சுவல் கெப்பாசிட்டி இல்ல. அது விழிப்புணர்வு, உண்மைய பொய்யிலிண்டு பிரிச்சு பார்க்கறது, ஆழமா புரிஞ்சுக்கிறது, தனக்குள்ள ஒளி அடையிறது, தனக்குள்ளேயே ஊடுருவி போறதுன்னு பல படிநிலைகளை கொண்டது. இது கடைசியில சரணடைதனுக்கும் அதன் மூலமா விடுதலைக்கும் வழிவகுக்குது. ஆமா, நீங்க இத கேட்டுட்டு இருக்கிற இந்த சமயத்துல உங்க அன்றாட வாழ்க்கையில இந்த மாதிரியான ஒரு விழிப்புணர்வை, ஒரு அறிவை எப்படி பயன்படுத்தலாம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க நம்பிக்கைகள்ல, உங்க பயங்கள்ல, உங்க முன்முடிவுகள்ல எதெல்லாம் பொய்யானதுன்னு எப்படி நீங்க அடையாளம் காணலாம்? எங்க நீங்க கண்ணாடி மாதிரி தெளிவா இருக்கீங்க? எங்க உங்க சார்பு நிலைகள் ஒரு தடையா இருக்கு? ஓஷோ சொன்ன மாதிரி பயம் மாதிரி கஷ்டமான உணர்வுகள் வரும்போது அதுக்குள்ள ஆழமா போனாதான் அதை கடக்க முடியும். அதில் இருக்கிற புதையலை கண்டுபிடிக்க முடியும். நீங்களே யோசிச்சு பாருங்க, உங்க உள்ளுக்குள்ள எந்த கஷ்டமான பகுதிய, எந்த உண்மையை எதிர்கொள்ள நீங்க தயங்குறீங்க. ஒருவேளை அதை கொஞ்சம் திறந்த மனசோட, ஒருவித பயமில்லாத விழிப்புணர்வோட ஊடுருவி பார்த்தா அங்க என்ன பொக்கிஷம் உங்களுக்காக காத்திருக்குமோ. அது ஒருவேளை அன்பா இருக்கலாம், கருணையா இருக்கலாம், இல்ல உங்களை பத்தியே ஒரு ஆழமான புரிதலா இருக்கலாம். சிந்திச்சு பாருங்க.